ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் மேக்ஸில். பாருங்கள், ரெண்டாவது பாடம் பாருங்கப்பா. எண்கள் 1 அப்படின்ற தலைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக், முதல் டாபிக் என்ன பாருங்கள், மணிகளை எண்ணி எழுதுக அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இங்கே மணிகளும் மணிக்கோர்வைகளும் கொடுத்துருக்கு பாருங்கள். இது ஒரு மணிக்கோர்வை. இந்த ஒரு கோர்வையிலையும் 10 மணிகள் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 2 கோர்வை இருக்கா, 10 மணிகள் கொண்டது. அப்போ 20. இதில் எத்தனை தனித்தனியாக மணிகள் இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. அப்போ 26. சரிங்களா? இது மாதிரி நம்ம எண்ணணும். 10, 20, 30, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள், 10 மணிகள் கொண்ட கோர்வை இதில் இருக்குது. 10, 20, 30, 40, 50, 56. சரிங்களா? இது 10 மணிகள் கொண்ட ஒரே கோர்வை. சரிங்களா? இதில் எத்தனை இருக்குன்னா 10 மணிக்கோர்வைகள் இருக்கும். அப்படின்னா இது 1 100க்கு சமமானது. இதில் 100 மணிகள் இருக்கும். சரிங்களாப்பா? அப்போ 100 மணிகள் இருக்குது. அது போக தனித்தனியாக 5 மணிகள் இருக்குது. அப்போ 105. சரிங்களா? இது 100, இது 10. இங்கே பாருங்கள், 100 மணிகள் கொண்ட இது 3 இருக்குது பாருங்கள். 100, 200, 300. 300. அதுக்கப்புறம் 100களில் 3 இருக்கா, 10களில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. அப்போ 5 10கள். அதுக்கடுத்து 1 351. நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம். எத்தனை 100கள் இருக்கோ அதை முதல்ல போட்டுட்டு, எத்தனை 10கள் இருக்கோ அதை ரெண்டாவது போட்டுட்டு, எத்தனை 1கள் இருக்கோ அதை அடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, எண்ணிற்கேற்ப மணிகள் வரைக அப்படின்னு கொடுத்துருக்கு. அங்கே எண்கள் கொடுத்துருக்கு. இப்போ நாம் ஆணிமணி சட்டத்தில் மணிகளை வரையணும். சரிங்களா? இங்கே 174 கொடுத்துருக்கா. இதை நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, மேலே நூ பா ஓ போடணும். சரிங்களா? இல்லைன்னா ஓப்பா நூ சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த ஆணிமணி சட்டத்தில் பாருங்கள், இதில் 100கள் 10கள் 1கள் இருக்கா. அப்போது இங்கே 100களுக்கு நேராக எந்த எண் இருக்கோ அத்தனை மணிகளை இதில் வரையணும். 10களுக்கு நேராக எந்த நம்பர் இருக்கோ, 7 இருக்குது அப்படின்னா இதில் 7 மணிகள் வரையணும். இங்கே 1களில் 4 இருக்குது, அதனால் 4 மணிகள் வரையணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இதில் 100களில் 2 இருக்குது, 2 மணி வரைஞ்சாச்சு. 10களில் 0 இருக்குது. அப்போ 0 இருந்தால் என்ன அர்த்தம், அதில் மணிகள் எதுவும் வரையக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ 8 1கள் இருக்குது. 1களோட இதில் 8 மணிகள் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? 0 இருந்தால் அந்த மணிக்கு இதில் நம்ம எதுவுமே வரையக்கூடாது. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 1000 கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் 1ல் மட்டும்தான் மணி, ஒரே ஒரு மணி. மிச்சம் எதுலையுமே நம்ம மணிகள் வரையக்கூடாது. எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு நம்மளை எடுத்துக்கிறணும். அடுத்து பாருங்கப்பா, சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு கியூபும் எவ்வளோ அப்படின்னா 1000. அதாவது நம்ம பார்த்தோம்ல, 10 மணிகள் சேர்ந்த ஒரு கோர்வை பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இது 10 மணிகள் சேர்ந்த ஒரு கோர்வை. இது மாதிரி 10 சேர்ந்தது இந்த இது. சரிங்களா? இது மாதிரி 10 சேர்ந்தது தான் இந்த கியூபு. சரிங்களா? அப்போது 100, இது நம்ம 100ன்னு பார்த்தோம்லப்பா. 10 100கள் சேர்ந்தது தான் இந்த ஒவ்வொரு கியூபும். இப்போ 10 100கள் அப்படின்னா என்ன அர்த்தம், 1000ன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒவ்வொரு கியூப்லையும் எத்தனை இருக்குது, 1000 மணிகள் இருக்குது. இதில் 1000 மணிகள், இது ஒரு 1000, இது ஒரு 1000, இது ஒரு 1000. அப்போ எத்தனை 1000 இருக்குது, 1000, 2000, 3000, 4000. அப்போ எத்தனை 1000 இருக்குது, 4000. சரியா? அடுத்து பாருங்க, 999க்கு அடுத்த எண்ணை குறிக்கும் ஆணிமணி சட்டம். 999க்கு அடுத்து நமக்கு என்னப்பா வரும், 1000 வரும். சரியா? 1000க்கு என்ன செய்யும், 1000ல் மட்டும் ஒரே ஒரு மணி, மிச்சது ஃபுல்லாக மணிகள் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் சரியான விடை. இதில் பாருங்கள், வரிசையாக கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4000, 5000, 6000, 7000, 8000. சரிங்களா? 7000த்தை நம்ம போடணும். மிகச்சிறிய 4 இலக்க எண் எது? இதில் மிகச்சிறிய 4 இலக்க எண் எதுனா இது. அடுத்து பாரு, 1999க்கு அடுத்து வரும் எண் எது, 2000. எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை நிரப்புக அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், எண் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த எண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும், மணிகள் வரையணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத நிரப்பணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எண்ணுக்கு நம்ம நூ பாவோ இல்லை ஓப்பா நூ இதில் போட்டுக்கிறணும். ஏன்னா இந்த மணிகள் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்.
அப்போ 100களில் எத்தனை நம்பர் இருக்குது? 3. அப்போ இங்கே 3 மணிகள் போட்டிருக்கோம். 10களில் 9 இருக்குது, 9 மணிகள் போட்டிருக்கோம். 1களில் 5 இருக்குது, 5 மணிகள் போட்டிருக்கோம். சரியா? இப்போ 3இன் இடமதிப்பு, 3 எந்த இடத்துல இருக்குது? 1கள் இடத்துல இருக்கா, 10கள் இடத்துல இருக்கா, 100கள் இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 3 வந்து 100களோட இடத்துல இருக்குது. அப்போ 3இன் இடமதிப்பு என்னதுப்பா? 100கள். 3இன் மதிப்பு, இந்த இடத்துல 3ஓட மதிப்பு என்னது? 100. சரிங்களா? அப்போ 3 100கள் அப்படின்னா 300. இதில் பாருங்கள், இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்களா? 138. சரியாப்பா? இதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மணி வரைஞ்சாச்சு. இப்போது 3இன் இடமதிப்பு கேட்டிருக்கு. இந்த இதில் 3 எந்த இடத்துல இருக்குது? 10கள் இடத்துல இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? 10களோட இடத்துல இருக்குது. அப்போ இடமதிப்புன்னு சொல்லும்போது 10கள் அப்படின்னு எழுதணும். 3இன் மதிப்பு அப்படின்னா இந்த இடத்துல 3ஓட மதிப்பு எவ்வளவு? 30. பாருங்க, இதுலேயும் தான் 3இன் இடமதிப்பு. இதில் 3 எந்த இடத்துல இருக்குது? 1கள் இடத்துல இருக்குது. அப்போ 1கள். 3இன் மதிப்பு என்னது? 3 தான். இதில் பாருங்கள், 3இன் இடமதிப்பு இது 100கள் இடத்துல இருக்குது. 100கள் 300. சரியானதை வண்ணமிடுக அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. 189ல் 8இன் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. 189 இல்லை, 8ஓட இடமதிப்பு என்னது? 8 வந்து 10கள் இடத்துல இருக்குது. அப்போ 10கள். இடமதிப்பு அப்படின்னு கேட்டால் அது 100களா, 1களா, 10களா அப்படின்றத நம்ம எழுதணும். சரிங்களா? இதில் 6இன் இடமதிப்பு 356ல் 6இன் இடமதிப்பு 1கள். 514ல் 5இன் இடமதிப்பு என்னதுப்பா? 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 100கள். சரிங்களா? இங்கே இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம தான் என்ன செய்யணும்? கவனமாக பார்த்து எழுதணும். 729ல் 7இன் இடமதிப்பு இங்கே என்ன இருக்குது? 100கள். அப்போ 700. 7இன் மதிப்பு கேட்டிருக்கு. இடமதிப்புனா அந்த 1கள் 10களை மட்டும் எழுதணும். மதிப்பு அப்படின்னா அந்த இடத்துல அது எந்த அதோட வேல்யூ என்ன, அதோட மதிப்பு என்ன அப்படின்னு எழுது. இந்த இடத்துல 700. சரிங்களா? 8இன் மதிப்பு, 8இன் மதிப்புனா 8 10கள் அப்படின்றது 80. 8ஓட மதிப்பு 80. அடுத்து பாருங்கள், விடை அளிக்க அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. 2138. இதில் 3இன் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. 3ஓட இடமதிப்பு என்னது? 10கள். இடமதிப்பு அப்படின்னு கேட்டால் நம்ம 10கள் 1கள் எழுதணும். மதிப்பு அப்படின்னு கேட்டால் அது 100கள்னா 200 300 அப்படி எழுதணும். 10கள்னா 20 30 40 அப்படி எழுதணும். 1கள்னா அந்த எண்ணை மட்டும் அப்படியே போடணும். சரிங்களா? 1379. இதில் அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது? இதில் எந்த இலக்கத்திற்கு அதிக மதிப்பு இருக்குது அப்படின்னா 1க்கு. 1ஓட வேல்யூ என்னதுப்பா? 1000. அடுத்து பாருங்கள், 4156. இதில் 4இன் இடமதிப்பு, 4ஓட இடமதிப்பு என்னது? 1000கள். இடமதிப்புனா அதோட இடத்தோட மதிப்பை போடணும். சரிங்களா? இதில் பாருங்கள், 9876. இதில் 9இன் மதிப்பு, 9ஓட மதிப்பு என்னது? 9 ஆயிரங்கள், 9000. அடுத்து பாருங்க, 5154. இதில் 5இன் மதிப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு கேட்டிருக்காங்க. 5இன் மதிப்புகளுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து முதல்ல வந்து 5 வந்து ஆயிரங்களோட இடத்துல இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன இருக்கு? 10களோட இடத்துல இருக்கு. சரியா? இப்போ முதல்ல இருக்கிற 5ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 5000. இந்த 5இன் மதிப்பு எவ்வளவு? 5000. இந்த 5ஓட மதிப்பு என்னது? 50. அப்போ ரெண்டுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னா 4950. பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணை விரித்து எழுதி என் பெயரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. பாருங்க, இந்த பேருந்தில் ஒவ்வொரு எண் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் 95 கொடுத்துருக்காங்க. இதை விரித்து எழுதும்போது 90 + 5 95. இதில் 127. இதை 100 + 20 + 7 அப்படின்னு விரித்து எழுதி 127. 150. 100 + 50 + 0 150. 250. 200 + 50 + 0 250. அடுத்து பாரு, விடையளிக்கன்றதுல இது பாருங்க. இந்த இது எவ்வளோன்னு சொன்னோம்ப்பா? 100 சொன்னோம். சரியா? 100 200 300 400. 400க்கு அடுத்து இங்கே எத்தனை மணிகள் இருக்குது? 3 6 மணிகள் இருக்குது. சரியா? அப்போ 400 + 6 விரிவாக்கம். சரியா? 657 என்ற எண்ணின்
விரிவாக்க வடிவம் என்னென்னா 600 + 50 + 7. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 6 நூறுகள். இப்போ பார்த்தோம்ல மதிப்பு பார்த்தோம்ல, 6 இடமதிப்பு 600, 50 5ஓட இடமதிப்பு 50, 5ஓட மதிப்பு 50, 7ஓட மதிப்பு 7. 909 இதனோட எண்ணுரு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 600 கூட்டல் 6இன் திட்ட வடிவம் 606. 875இன் விரிவாக்க வடிவம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். 8இன் மதிப்பு 800, 7இன் மதிப்பு 50, 5ஓட மதிப்பு 5, 7இன் மதிப்பு 70. இதுதான் விரிவாக்க வடிவம். அடுத்து சரியான விடைக்கு நிழலிடுக அப்படின்னு இருக்கு. 1357ஐ இவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன செஞ்சுருக்காங்க, விரிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. 1000 முதல்ல என்ன இருக்குப்பா, 1ஓட மதிப்பு என்னது 1000. 1000 எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது. அடுத்து 3ஓட மதிப்பு 300, 5ஓட மதிப்பு 50, 7ஓட மதிப்பு 7. சரிங்களா? கீழ்காணும் மணிகள் குறிப்பிடும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ பார்த்தோம்ப்பா, இது 1000, இது ஒரு 1000, இது ஒரு 1000, அப்போ 2000 இருக்குது. முதல்ல நம்ம இந்த ஆப்ஷனில் 2000 இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 2 இருக்குது. சரியா? இப்போ அடுத்து நூறுகளை பார்க்கணும். எத்தனை நூறுகள் இருக்குது? 1 2 3, 3 நூறுகள் இருக்குது. இதுலேயும் 3 நூறுகள் தான் இருக்குது, இங்கேயும் 3 நூறுகள் தான் இருக்குது. இல்லைன்னா இங்கே பென்சிலில் சைடில் எழுதிக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். இங்கே 2 நூறுகள் இருக்குது, இங்கே 2 ஆயிரங்கள் இருக்குது, இங்கே 3 நூறுகள் இருக்குது. இதில் பாருங்கள் எத்தனை பத்துகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 7 பத்துகள் இருக்குது. எத்தனை பத்துகள் இருக்குது? 7 பத்துகள். இப்போ இதில் எத்தனை ஒன்றுகள் இருக்குதுன்னு பாருங்கள். 3 6, அப்போ 6 ஒன்றுகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 3 எண்ணையும் நம்ம 4 எண்ணையும் சேர்க்கணும். 2 3 7 6 இருக்கா? இது எங்கே இருக்குது? 2376. பக்கத்தில் அதை எழுதி கூட நீங்கள் சேர்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆணிமணி சட்டம் குறிப்பிடும் எண் எது? ஆணிமணி சட்டம் குறிப்பிடும் எண் இதுலேயும் அப்படி தான். இந்த மணிகளை எண்ணி கீழே நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு எண் வரும். இதோட எண் இது எங்கே இருக்குது பாருங்கள், 3012. 3012 இங்கே இருக்குது. அடுத்து 1788, 6788, 6788 இந்த இருக்குது. நூறுகள் இடமதிப்பில் 3 என்ற இலக்கம் இடம்பெற்றுள்ள எண் எது? நூறுகளில் 3 எதில் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. வருண் காசோலையில் எழுத்தால் எழுத வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இந்த இருக்குது ஒரு காசோலை. இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, 5775. அது எங்கே இருக்குது? 5775 இந்த இருக்குது. அடுத்து பாருங்கள், எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். இதில் முதல்ல இலக்கங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இது ஓர் இலக்க எண். ஏறு வரிசையில் ஓர் இலக்க எண் முதல்ல வரும். அதுக்கடுத்து 2 இலக்க எண் அடுத்து வந்திருக்கு. 3 இலக்க எண்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் நம்பரை பார்க்கணும். இந்த 3 இலக்கங்களையும் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள், இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. இதில் எது சின்னது அப்படின்னா 2 சின்னது. அதனால் இதை எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா இறங்கு வரிசை வந்துடும். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓர் இலக்க எண் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. அப்போ ஈரிலக்க எண்கள் இருக்கா அப்படின்னா 2 ஈரிலக்க எண்கள் இருக்குது. சரிங்களா? இதோட முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். இதில் 9 இருக்குது, இதில் 4 இருக்குது. இந்த 2ல் எது சிறுசு? 4 தான் சிறுசு. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அதுக்கடுத்து இதை எழுதுகிறோம். இப்போ ஈரிலக்க எண்கள் 2 முடிஞ்சிருச்சு. இது 2ஐயும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 3 இலக்க எண்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 இலக்க எண்களையும் முதல் எண்ணை பார்க்கணும். இதில் 3, இதில் 4, இதில் 2. இப்போ இதில் எது சின்னது? 2. அப்போ இந்த நம்பரை அதுக்கடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. சரிங்களா? இதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதினோமா அது இறங்கு வரிசை. இதே மாதிரி தான் நம்ம இந்த ஏறு வரிசை கணக்கை செய்யணும். சரிங்களா? முதல்ல ஓர் இலக்க எண் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து ஈரிலக்க எண் இருக்கா, அதுக்கப்புறம் 3 இலக்க எண். அதோட முதல் எண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்யன்னு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் ஏறு வரிசை இறங்கு வரிசை தான். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குறியீடு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த குறியீடுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன செய்யணும், இங்கே இருக்கிற எண்களை நிரப்பணும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த குறியீடில் வாய் அகன்ற பக்கம் பெரிய எண் அர்த்தம்.
குறுகிய பக்கம் சின்ன எண். சரிங்களா? இதை நம்ம வாய் அகன்ற பக்கத்தில் பெருசு, குறுகிய பக்கத்தில் சின்னது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த எண்களில் எது பெருசுன்னு பார்க்கணும். இப்போ 2 இலக்க எண் இந்த இருக்குது, அதுக்கடுத்து இந்த 2 இலக்க எண்கள் இருக்குது, அதுக்கடுத்து 3 இலக்க எண்கள் 2 இருக்குது. நமக்கு முதல்ல பெரிய நம்பர் தான் வரணும், ஏன்னா வாய் அகன்ற பக்கம் இங்கே இருக்கு இல்லையா. அப்போது அது அப்படி பார்த்தோன்னா இங்கே முதல் நம்பர் 1, இங்கே 5. எது பெருசு? 5 தான் பெருசு. அதனால் முதல்ல இங்கே 5 போடணும். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் போட்டு அதுக்கடுத்து இதை விட இது சிறுசு. இப்போ இந்த 2ல் பாருங்கள், இதில் 1 முதல் எண் இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ 51, அதுக்கடுத்து 15. இது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த எழுதியாச்சா. இது இறங்கு வரிசையில் இருக்கும், ஏன்னா பெரிய எண் முதல்ல இருக்கு இல்லையா, பெரிய எண்கள் வரிசையில் இது இறங்கு வரிசை. இங்கே பாருங்கள், இதில் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது ஏறு வரிசை கணக்கு. அப்போ இதில் இருக்கிறதுலே முதல் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். இந்த எல்லாமே 3 இலக்க எண்களாக இருக்கா. அப்போ இது முதல் நம்பரில் நம்ம கோடு போடணும். ஃபஸ்ட் நம்பரில் எல்லாத்துலேயுமேவும் இதில் எது சிறுசுன்னு பார்க்குறோம். 2, 3 எண்கள் இருக்குது, ரெண்டுமே சிறுசு. அப்போ அதுக்கு அடுத்த நம்பரை பார்க்கணும். இதில் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது. இதில் எது சிறுசு? 4 தான் சிறுசு. அதனால் இதை ஃபஸ்ட்டில் எழுதணும், அதுக்கடுத்து இதை எழுதணும். அதுக்கடுத்து 2, 6 இருக்கா, அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள். இதில் 4 இருக்குது, இது 3 இருக்குது. இதில் எது சிறுசு அப்படின்னா 3 இருக்க தான் சிறுசு. அதுக்கடுத்து இதை எழுதணும். சரிங்களா? எழுதுனதுக்கப்புறம் அது ஏறு வரிசை அப்படின்றத நம்ம குறிக்கணும். இது மாதிரி தான் எல்லா கணக்கையும் நம்ம செய்யணும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 990, 1000, 4100, 5001 இந்த எண்கள் அமைந்துள்ள வரிசை, இந்த எண்கள் எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஏறு வரிசை, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும். இது 3 இலக்க எண், இங்கே 1000 இருக்குது, 1, இது 4, இது 5. அடுத்து பாருங்கள், 1089, 1098 சரியான குறியீடு. இதில் 2ல் எது பெருசு, எந்த குறியீடு சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பெருசுன்னா 1098 தான் பெருசு. அப்போ இந்த பக்கம் வாய் அகன்ற பக்கமாக இருக்கிற மாதிரி குறியீடை நம்ம பார்த்துடுவோம். சரியா? லெஸ் தென் இந்த இருக்கா. அடுத்து பாருங்கள், இதில் விடுபட்ட வரிசையில் எந்த எண்கள் வரும்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதில் 1025 இருக்குது, இங்கே 3500 இருக்குது. இந்த 2க்கும் இடைப்பட்ட எண் எதுன்னு பார்க்கணும். அதாவது 1025 விட பெருசாக இருக்கணும், 3500 விட சின்னதாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 1025 விட பெருசான நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். இது கிடையாது, இதுவும் கிடையாது. சரியா? அப்போ இந்த 2 தான் பார்க்கணும். இந்த 2ல் 3500 விட பெருசு எது? இது 4500, இதை விட பெருசாக இருக்குது. அப்போ இதை விட சிறுசு 3500 விட சிறுசு அப்படின்னா 1310. சரிங்களா? 5209 இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்கு. எப்பவுமே நமக்கு எண்கள் கொடுத்து மிகப்பெரிய எண் எழுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இந்த 4ல் எது பெருசோ அது முதல்ல வரணும், அதுக்கு அடுத்த பெருசு. சரிங்களா? அதுக்கடுத்த சிறுசு, அந்த மாதிரி போடணும். பாருங்கள், இப்போ அதில் இருக்கிறதுல பெருசு எது? முதல்ல 9, அதுக்கடுத்து 5, 9க்கு அடுத்து 5, அதுக்கடுத்து 2, அதுக்கப்புறம் 0. சரியா? இப்போ இந்த எண் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இருக்குது. அப்போ நம்ம அதில் ஷேர் பண்ணிக்கலாம். பின்வருவனவற்றுள் இறங்கு வரிசையில் உள்ள எண் வரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் எது இறங்கு வரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிசை தான் இறங்கு வரிசையில் இருக்குது. சரிங்களா? வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் முதல்ல பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுக்குறாங்க. முனைகள் இல்லாத முப்பரிமாண உருவம் எது? முனைகள் இல்லாத முப்பரிமாண உருவம் எது? அதில் உருளை. அடுத்து பாருங்கள், இதன் கண்ணாடி பிம்பத்தை டிக் செய்க. இதோட கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்கும்? இது இப்படி திரும்பி இருந்தால் இது மாற்றி ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கும். இதுதான் கண்ணாடி பிம்பம். 257 என்ற எண்ணை இவ்வாறு எழுதலாம். வீச்சு எழுதியிருக்காங்க. இதுக்கான விடை. 451 என்ற எண்ணில் வட்டமிடப்பட்ட இலக்கத்தின் முகமதிப்பு இடமதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் 4 குறிச்சிருக்காங்களா, கலர் மாறி இருக்கா. இந்த 4ஓட முகமதிப்பும் இடமதிப்பும். முகமதிப்பு அப்படின்றது அந்த எண்ணை மட்டும் சொல்கிறது 4. அந்த இடத்தோட மதிப்புனா அது 100கள் இடத்துல இருக்குது, அப்படின்னா 100. சரிங்களா? 4 இதுதான் விடை. எந்த முப்பரிமாண உருவத்தின் அடித்தள வடிவம் செவ்வகமாக இருக்கும்? எதோட வடிவம் செவ்வகமாக இருக்கும்? கனசெவ்வகம். கனசெவ்வகத்தோட அடித்தளம் செவ்வகமாக இருக்கும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்கள். பொம்மையின் அரை சுழற்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பொம்மையோட அரை சுழற்சி என்னது?
நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடிகாரம் மாதிரி இந்த பக்கம் திருப்பது கால் சுழற்சி, முழுமையாக 6 இருக்கிற பக்கம் வரும்போது இது அரை சுழற்சி. கீழ்காணும் எழுத்துக்களின் அரை சுழற்சியை பின்னரும் மாறாத எழுத்து எது? கீழ்காணும் எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து. அரை சுழற்சி ஆகும்போது மாறாமல் இருக்கிறது இது என். ஏன்னா எண்ணை தலைகீழ மாற்றி போடும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும் அது. அடுத்து பாருங்க, 701, 171, 107, 710 இவற்றை ஏறுவரிசைப்படுத்தினால் கிடைப்பது. இதை ஏறுவரிசைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது கிடைக்கும். சரிங்களா? இது சிறிய எண், இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. 586 எண் பெயர் 586. 1029 அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது? 1029 அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எதுப்பா? 1. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ள வடிவம் எது? வட்டம். இதில் தான் நம்ம என்ன செய்யலாம், நிறைய சமச்சீர் கோடுகள் வரையலாம். விட்டம் வரைவோம் இல்லையா, அது மாதிரி எது வரைஞ்சாலும் சமமாக இருக்கிறது இதில் தான். செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எது? செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எதுனா எஃப். 3030 இதன் ஒரு எண் ஒரு 3030. விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படி தான், இதை விட பெருசாக இருக்கணும். இது ஒரு ஏறுவரிசை, இதை விட பெருசு, இதை விட சிறுசாக இருக்கக்கூடிய எண் எதுனா இது 999. பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல? எது சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, இந்த எண்ணில் 6392 6இன் இடமதிப்பு 1கள் கொடுத்துருக்காங்க. இதில் 6இன் இடமதிப்பு என்னதுப்பா? 1000. 1000கள் வரும். சரியா? அதனால இதுதான் தவறானது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்கேன். ஏ என்ற எழுத்தில் அமையாத கோணம் எது? ஏ என்ற எழுத்துல எது அமையலைன்னு கேட்டிருக்காங்க. செங்கோணம். குறுங்கோணம், விரிகோணம் இது எல்லாமே இருக்கு, செங்கோணம் மட்டும் இதில் கிடையாது. இங்கே பாருங்க, 2 என்ற எண்ணிடப்பட்டுள்ள முப்பரிமாண வடிவத்தின் வலையமைப்பை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து ஒரு உருளை வடிவம். சரியா? இந்த உருளையோட முப்பரிமாண வடிவம் எது அப்படின்னா இது. இங்கே ஒரு உருளை இருக்கு, ஒரு கூம்பு இருக்கு, ஒரு கனசெவகம் இருக்கு. சரிங்களா? 3 வடிவங்கள் இருக்கு. 2 என்று எண்ணிடப்பட்ட முப்பரிமாண வடிவத்தின் வலையமைப்பு அப்படின்றதுனால இது வந்து ஒரு உருளை வடிவம். உருளையோட இது வந்து இது. அடுத்து பாருங்க, உருளைக்கு பொருத்தமான பண்பை தேர்ந்தெடு. உருளைக்கு பொருத்தமான பண்பு எது அப்படின்னா முனைகள் இல்லை. தவறான தெரிவு எதுன்னு கேட்டிருக்கு. இதில் எது தவறான தெரிவு பாருங்க, இது. சரிங்களா? 100கள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண் எது? 100களில் 5 எந்த இதில் இருக்குது அப்படின்னா இதில் தான் இருக்குது. இதில் இதுதான், இது நம்ம குறிச்சிருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.